ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா பப்பியை குளியாட்டுற வீடியோ தாங்க. அதுக்கப்புறம் தம்பி போய் வாமா பப்பியை குளியாட்டணும்னு ஒரே சேட்டைங்க. சரி வாடை, நம்ம வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு பப்பியை குளியாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரியான சேட்டை, குளிக்கவே நிற்க மாட்டேன்ட்டுருச்சு. எப்படியோ பிடிச்சி இறுக்கி குளியாட்டிட்டோங்க. ஆனால் பப்பி கொஞ்சம் லக்கி தான் வந்தேங்க. குளியாட்டலான்னு போனால் அடிக்கிற வேலைக்கு அந்த இடத்துல தண்ணி வருது. அதுக்காக சொல்லலைங்க, எனக்கு பொதுவாகவே நாயினா பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு நாயினாவே பயம். அதனால நான் ஒரு எட்டிருந்து பார்த்து ரசித்தாலும் ரசிப்பேன். தவிர பக்கத்துலலாம் வச்சு தொட்டெல்லாம் கொஞ்சம் அளவுக்குலாம் எனக்கு நேரம் வச்சு எந்த நாயும் பிடிக்காது. ஆனால் எங்கள் பப்பி வந்தப்போ ஏன்ப்பா கொண்டு வந்தேன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட சண்டைலாம் போட்டேன். கொண்டை விட்டு வந்துருங்கப்பா, எனக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டேன். ஆனால் அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் தாங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு. என்னென்னு தெரியல, அதை கொண்டை விடவே மனசு இல்லைங்க. அதுக்கப்புறம் அப்படியே நானே வச்சுருக்கிறேன். பார்க்கவும் க்யூட்டாக இருந்துச்சா, அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சு நீ அடித்து நல்லா ஏமாற்றிட்டான். அதோடய நல்லா எது சொன்னாலுமே பப்பி அப்படின்னு சொன்னாக்கில் இங்கேருந்து அழகாக ஒடியாருங்க, சேட்டையே கிடையாது. ஒரு வழியாக எப்படியோ குளியாட்டி முடிச்சாச்சுங்க. குளியாட்டி முடிச்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் தம்பிகிட்ட கொடுத்தா தம்பி கொண்டு தரல விட்டான். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து மண்ணாகி போச்சு. திருப்பியும் கொண்டாந்து பிடிச்சி தண்ணிக்குள்ள அமுக்கவும் பப்பி முழிக்குது. அப்புறம் என்ன, கொஞ்சம் வாசனை திரவியங்கள்லாம் அடித்து பவுட்ரு அடித்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தான். அப்புறம் தம்பி பப்பியை தூக்கிட்டு போயிட்டேன், என் ஃப்ரெண்டுகிட்டலாம் காமிச்சிட்டு வரேம்மா அப்படின்ட்டு. சரிடான்ட்டு விட்டாச்சுங்க. பாருங்கள் பப்பி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அழகாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பா.